இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓஹோ, கல்யாண பொண்ணு சேர்த்து வைக்க போறீங்களா? இப்பவே அதை கெடுத்து விட்டு உங்களை அசிங்கப்படுத்துறேன் பாருங்க. எங்க போனா இந்த அயலி? காலையில பார்த்தது இன்னும் என் கண்ணுல சிக்கலையே. சொல்லாம கொல்லாம எங்க போனா? ஆஹா, ஐயோ, இவளா? இவ இங்க தனியா என்ன பண்றா? வேண்டாண்டா, இந்த லூசு கிட்ட பேச்ச கொடுத்தோம், தேவையில்லாம ஏதாவது பேசி டென்ஷன் பண்ணுவா. நாம நம்ம வேலையை பார்ப்போம். சிவா, நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற. உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலையை நீ பாரு. அட, எல்லாம் ஒரு காரணமா தான் கேக்குறேன். நீ அந்த வீணா போனவள தானே தேடிக்கிட்டு இருக்க? இல்ல, புரியல எனக்கு. யாரு தேடி வந்தன்னு சொல்ற? நீ யாரு தேடுறன்னு நான் தனியா வர சொல்லுமா? அந்த அயலி தானே தேடுற? ஆமா, நான் அவளை தான் தேடுறேன். உனக்கு என்ன? அவ இங்க இல்ல. இல்லன்னு தான் தெரியுது. எங்க போனான்னு தெரிய வேண்டாமா? அது தெரியுது. எங்க போனான்னு தெரிய வேண்டாமா உனக்கு? சொல்லு, எங்க போயிருக்கா? சொல்றேன். அவ ஒரு தண்டம். ஆகாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பா. நீயும் அதை கேக்குற இன்னொரு தண்டம். இப்ப அவ போயிருக்கிற வேலைக்கு நீயும் ஜோடி சேர்ந்தன விய சூப்பரா இருக்கும். நீ எல்லாம் ஒரு ஆள்னு உன்கிட்ட கேட்டேன் பாரு. ஏய், இரு. சரி, விஷயத்த சொல்றேன், அப்புறமா நீ போ. சொல்லி தொலை. இந்த கல்யாண பொண்ணு எவனையோ லவ் பண்றாளாம். அவ விரும்பினவன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு இவ கிளம்பி போயிருக்கா. அப்படியா? இவ ஒரு சோஷியல் சர்வீஸ் சொன்னாக்கா. அதுல இவ கூட இன்னொரு உருப்படாத கேஸ் இருக்கு. அவளும் சேர்ந்திருக்கா. நீ யார சொல்ற? அதான் ஒருத்தி இருக்கால, இசைன்னு பேரை வச்சுக்கிட்டு. அது என்ன பேரு? இசை, மெல்லிசை, கர்நாடக இசை, ராப் இசை, இல்ல பாப் இசையான்னு தெரியல. ஆளும் அவ பேர். ஏய், எதுக்கு இப்படி ஒருத்தரை பத்தி அநாகரிகமா பேசுற? இதுல நான் அநாகரிகம்? அவ பேரு இசை தானே. நான் இசையில இருக்கிற வெரைட்டியை பத்தி தான் சொன்னேன். உன்னால திருத்தவே முடியாது. சரி, அதெல்லாம் இப்ப இருக்கட்டும். முதல்ல நான் சொல்றத கேளு. அந்த இசையும் அயலியும் சேர்ந்துதான் கிளம்பி போயிருக்காங்க. காமெடி பத்தியா? இவளுக்கே கல்யாணம் ஆகாம தெரியுறா, இதுல இன்னொருத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கிளம்பி போயிருக்கா. ஏய், என்னதான் இருந்தாலும் அயலி உன் அக்கா, அவளுக்கு மரியாதை கொடு. மரியாதையா? அவளுக்கா? அவளுக்கு நான் மரியாதை கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். கல்யாண மண்டபத்துல இருக்கிற ஆளுங்களெல்லாம் பாத்தில? கவர்னரை கூப்பிட்டு கல்யாணம் பண்றவங்க. அவங்க சாதாரண ஆளுங்களாவா இருப்பாங்க? அப்படிப்பட்டவங்களுக்கு தெரியாம இவ என்னடா இப்போ விரும்பினவன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு கிளம்பி போயிருக்கா. கல்யாண மண்டபத்துல இருக்கிற ஆளுங்களெல்லாம் பாத்தில? கவர்னரை கூப்பிட்டு கல்யாணம் பண்றவங்க. அவங்க சாதாரண ஆளுங்களாவா இருப்பாங்க? அப்படிப்பட்டவங்களுக்கு தெரியாம இவ என்னடா இப்போ விரும்பினவன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு கிளம்பி போயிருக்கா. இந்த விஷயம் மட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சது என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சாலா? பெரிய இடத்து கல்யாணத்துக்கு வந்தோமா போனோமான்னு இல்லாம இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னு வெய்யு, பெரிய பிரச்சனையாயிட போகுது. இதுல நாம எதுக்கு இன்வால்வ் ஆகணும்? யாராவது கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கிறவன் இதை செய்வானா? இதனால நம்ம குடும்பமான காத்துல பறக்க போகுது. ஏய் ரித்திகா, நிறுத்து. அயலி எது பண்ணாலும் சரியாதான் இருக்கும். அவ ஒண்ணும் முட்டாள் இல்ல. இருக்கும். எல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா நல்ல புத்தி வரும். அப்பா அம்மா இல்லாம வளர்ந்தவ தானே, அவ புத்தி வேற எப்படி இருக்கும்? ரித்திகா, அயலி நீ அசிங்கப்படுத்துறத நினைச்சு உன்னை நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இதுக்கு மேல உன்கிட்ட நான் பேசுறதே வேஸ்ட். ஏய் பாப்பா, நீ எங்க போனாலும் அந்த அயலி எனக்கு அசிங்கப்பட போறது உறுதி. இந்த ரித்திகாவுக்கு அயலி ஏதாவது சொல்றதே வேலையா போச்சு. இதுல அயலி எங்க போனான்னு தெரியல. எங்க போயிருப்பா? போன் பண்ணி பாப்போம். ஹலோ அயலி, எங்க இருக்க? சிவா, நான் கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன். சிவா, ரித்திகா உன்னை பத்தி என்னென்னமோ சொல்றா. நீ எங்க இருக்க? முதல்ல அதை சொல்லு. அவ என்ன சொன்னா? அது கல்யாண பொண்ணு ஏதோ ஒரு பையனை லவ் பண்றாளாமா. அந்த பையனை பொண்ணோட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நீ கிளம்பி போயிருக்கிறதா சொல்றா. இதெல்லாம் உண்மையா? அவ சொல்றதெல்லாம் உண்மைதான். கல்யாண பொண்ணு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு தற்கொலை பண்ணிக்க பார்த்தா. நானும் இசையும் தான் தடுத்து நிறுத்தணும். அதெல்லாம் நான் வந்து விவரமா சொல்றேன். ஆனா நாங்க பொண்ணு ரூம்குள்ள பேசினது அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன அயலி, மறந்துட்டியா? வீட்ல நம்ம ரூம்குள்ள ப்ளூடூத் வச்சு நம்ம பேசுறத ஒட்டு கேட்டவங்களுக்கு இவ்வளவு பெரிய மண்டபத்தில் நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாதா என்ன?
சிவா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னு சொல்லு. நானும் இசையும் அந்த பொண்ணு லவ் பண்ண பையன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த பையனை கூட்டிட்டு வர வரைக்கும் இந்த விஷயத்த ரித்திகா மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட சொல்லாம நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். ஏன்னா இந்த விஷயத்த வச்சே அவ ஏதாவது ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணுவா. இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் லவ் மேட்டரா போறீங்க. அந்த பொண்ணோட லவ்வரை கையோட கூட்டிட்டு வர மறந்துடாதீங்க. ஊர்ல இருக்க காதல சேர்த்து வச்சா. சரி சரி சிவா, நான் வச்சிடுறேன். ஹலோ ஐலி, ஐலி. அதானே, நான் ஒன்னு சொல்ல வந்தா மட்டும் இவளுக்கு கேட்கறதுக்கு பொறுமையே இருக்காது. எல்லா நேரம் இந்த அயலி சத்தமே இல்லாம கிளம்பி போய் அந்த பையனை கூட்டிட்டு வந்துட்டானா கல்யாணத்துல பிரச்சனை வருமே தவிர ஃபோக்கஸ் எல்லாம் மாப்பிள்ளை பொண்ணு மேல இருக்குமே தவிர இதுக்கு மெயின் காரணம் அயலின்னு தெரியாம போயிடும். அயலி பேரு அடிபடணும், இந்த பிரச்சனை பெருசாகணும். ஆனா இதை ஊதி பெருசாக்குனது நான் தானே யாருக்கும் தெரியக்கூடாது. கொஞ்சம் கிளவரா பண்ணணும், பின்னாடி இருந்து ஊதி விடணும். கல்யாணத்துல யாரா கேட்டரிங் சர்வீஸ்? என்னடா இலை இது? இத்தனோண்டு இலை போட்டிருக்கீங்க. நான் யார் தெரியுமா? மாப்பிள்ளையோட தாய் மாமே. யோ, என்னையா கூப்பிட்டா யாருமே வர மாட்டீங்க? எனக்கே பந்தியில இலை இவ்வளவு சிறுசா போடுவீங்களா? இந்த கோமாளி தான் சரியான ஆளு. நமக்கு ஏத்த அடிமை தொக்க சிக்கிட்டான். இந்த ஆளை வச்சு அயலிய மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாம். இது என்ன லட்டாயா? இவ்வளவு சின்னதா இருக்கு. இதெல்லாம் லட்டுன்னு சொன்னா லட்டே நம்பாது. எங்க ஊர்ல இந்த சைஸ்ல பூந்தி தாயா இருக்கு. யோ, உங்க ஊர்ல தான் பூந்தியா? ஆமையா சாப்பிட்டு எந்திரிச்சு போயா. பந்தியில பட்டிமன்றம் நடத்தி. அண்ணே, சிவா தானே உங்க பேரு? எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேம்மா. நீங்க? என்னண்ணா, என்ன தெரியலையா உங்களுக்கு? நான் உங்க மருமக பையனோட அப்பா வழியில சொந்தம். உங்களை ஃபங்க்ஷன்ல எல்லாம் பாத்திருக்கேன். என்னன்னு நீங்க மாப்பிள்ளை பையனோட தாய் மாமா, உங்களுக்கு போய் இலை இவ்வளவு சிறுசா போட்டிருக்காங்க. நல்லா கேளுமா, நான் யாரு, என்னோட மரியாதை என்னன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இங்க இருக்கிற ஒருத்தனுக்கு கூட அது தெரியலமா. அண்ணே, நீங்க யாரு? மாப்பிள்ளையோட தாய் மாமன். அச்சச்சோ, என்னண்ணா இது? லட்டுன்னு சொல்லி உங்க இலையில பூந்தி வச்சிருக்காங்க. ஏய், கேட்டியா? பூந்திதான். ஏன்பா இங்க வா. மேடம், அண்ணே யாருன்னு தெரியுமா? அவருக்கு மரியாதையோட சாப்பாடு போடு. சரிங்க மேடம். என்ன சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். மா, உன் அளவுக்கு இங்க யாருக்குமே மரியாதை தெரியலமா. பின்ன இருக்காதானே? தாய் மாமன் உறவுனா என்ன சும்மாவா? அவருதான் குடும்பத்தோட 2வது தாய்னு சும்மாவா சொன்னாங்க? அப்படிப்பட்ட உங்களை இப்படி தனியா சாப்பிட வச்சுட்டாங்களே. என்னத்த